அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் மகன் அருண் நேரு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. 24 மணி நேர சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். கோவையில் அமைச்சர் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் இல்லத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. டிவிஹெச் அலுவலகத்தில் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் ஆவணங்களை எடுத்து சென்றதாக தகவல். சென்னை அடையாறில் உள்ள டிவிஹெச் நிறுவனத்தின் இயக்குநர் ரமேஷ் என்பவரது இல்லத்தில் இடி ரெய்டு. அடையாறு, கோட்டூர்புரம், நந்தனம் உள்ளிட்ட இடங்களிலும் தொடரும் சோதனை. டாஸ்மாக் தொடர்பான வழக்குகளை வேறு உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணை. வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. சென்னையில் இன்று முதல் ஒரு சிலிண்டர் விலை 868 ரூபாயாக அதிகரித்ததால் மக்கள் அதிர்ச்சி. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்திய மத்திய அரசு. கச்சா எண்ணெய் விலை சரிவின் பலனை மக்களுக்கு கிடைக்க விடாமல் மத்திய அரசு தடுத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பிற்கு கலால் வரியை உயர்த்தி பிரதமர் மோடி பதிலடி. பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரி உயர்வு குறித்து ராகுல் காந்தி வஞ்ச புகழ்ச்சி. திருச்சி டிஐஜி வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் சீமான் இன்று ஆஜராக உத்தரவு. தவறினால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என திருச்சி குற்றவியல் நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழக பாஜக புதிய தலைவருக்கான போட்டியில் நீட்டிக்கும் எம்எல்ஏ நைனா நாகேந்திரன் டெல்லிக்கு திடீர் பயணம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோரை சந்திக்க இருப்பதாக தகவல். தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று ஒவ்வொரு நாட்டிற்கு செல்லும் போதும் பிரதமர் கூறுகிறார். தமிழின் பெருமையை வெளிநாடுகளில் பிரதமர் மோடி உயர்த்தி பிடிக்கிறார் என்றும் சீமான் பேச்சு. அண்ணாமலையால் தான் தமிழகத்தில் பாஜக வளர்ந்ததாக சீமான் புகழாரம். வழக்கிலிருந்து தப்பிக்க பாஜகவின் காலில் விழுந்துவிட்டதாக நடிகை வீடியோ வெளியீடு. தமிழகத்தில் 6 முதல் 9ஆம் வகுப்புக்கான முழு ஆண்டு தேர்வு இன்று தொடக்கம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை தேர்வு நடைபெறுகிறது. வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. நாகை, தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை அருகே இளைஞர் கொலை வழக்கில் சிறார் உட்பட 2 கைது. இளைஞரை கொன்று புதைத்த நபர்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து அலையவிட்ட விசாரணையில் அம்பலம். கோவை அருகே இருதரப்பு மோதலில் இளைஞர் குத்திக் கொலை. 4 பேரை பிடித்து குனியமுத்தூர் போலீசார் விசாரணை. ஐபிஎல் ரசிகர்களின் செல்போன்களை திருடும் வடமாநில கும்பலின் கூட்டாளிகள் சிக்கினர். வேலூரில் சிக்கிய 3 சென்னை அழைத்து வந்து கிடுக்குப்பிடி விசாரணை. கோவையில் கிறிஸ்தவ மதபோதகர் மீது போக்சோ வழக்கு பதிவு. தலைமறைவாக்கிய ஜான் ஜெபராஜை பிடிக்க போலீசார் தீவிரம்.
தொடர் மழையால் மதுரை அலங்காநல்லூர் பகுதியில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் மூழ்கி சேதம். 200 ஏக்கர் பயிர்கள் முளைக்க தொடங்கிய நிலையில் உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதியில் இலங்கைக்கு கடத்த இருந்த 56 கிலோ கஞ்சா பறிமுதல். கடத்தல் குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை. காஷ்மீர் சட்டமன்றத்தில் வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதற்கு மெஹபூபா கண்டனம். வக்ஃபு மசோதாவை உறுதியுடன் எதிர்த்த தமிழக அரசிடம் காஷ்மீர் அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கருத்து. போர்ச்சுகல் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு சிறப்பான வரவேற்பு. போர்ச்சுகல் அதிபர் மார்செலோ ரெபேலோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. உத்தரப்பிரதேசத்தில் இளம்பெண்ணை கடத்தி 22 பேர் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல். இமயமலையின் அவலாஞ்சி பகுதியில் கடும் பனிச்சரிவு. 2 பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என தகவல். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 750 கோடி ரூபாய் வங்கி மோசடி வழக்கு. சமாஜ்வாதி தலைவர் வினய் சங்கரை கைது செய்த அமலாக்கத்துறை. ஆந்திராவில் தனக்கு எதிராக புகார் கொடுக்க சென்றவரை காவல் நிலையத்தில் வைத்தே காலணியால் அடித்த தெலுங்கு தேச கட்சி பெண் நிர்வாகி. சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்த பெண்ணுக்கு சிக்கன் பிரியாணி டெலிவரி. வாடிக்கையாளர் அளித்த புகாரில் உணவக ஊழியரை கைது செய்த காவல்துறை. அமெரிக்க பொருட்கள் மீதான வரியை திரும்ப பெறவில்லை என்றால் சீனாவுக்கு கூடுதலாக 50% வரி விதிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை. இந்தியா உள்பட 14 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான தற்காலிக விசாவிற்கு சவுதி அரேபியா தடை. ஹஜ் கூட்ட நெரிசலை தவிர்க்க முறையாக பதிவு செய்யாமல் வருபவர்களை தடுக்க நடவடிக்கை. காங்கோ நாட்டில் கனமழையால் பயங்கர வெள்ளப்பெருக்கு. மழை வெள்ள பாதிப்புகளில் சிக்கி 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. போரில் நிலை குலைந்த காசாவின் 50% பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த இஸ்ரேல். காசாவுடனான எல்லையில் பாதுகாப்பு பகுதிகளை அதிகரிக்க இஸ்ரேல் திட்டம். மும்பை அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் பெங்களூரு அணி த்ரில் வெற்றி. கடின இலக்குடன் களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி போராடி தோல்வி. கொல்கத்தாவில் ஈடான் கார்டன் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் லக்னோவை எதிர்கொள்கிறது கொல்கத்தா அணி. தலா 2 வெற்றி 2 தோல்வியுடன் உள்ளதால் 3வது வெற்றியை பதிவு செய்ய இரு அணிகளும் முனைப்பு. ஐபிஎல் தொடரில் சென்னை பஞ்சாப் அணிகள் இன்று இரவு பலப்பரீட்சை. அணுகுமுறையை மாற்றி ஹேட்ரிக் தோல்வியிலிருந்து மீளுமா என சிஎஸ்கே ரசிகர்கள் ஆவல். இங்கிலாந்து கிரிக்கெட்டின் ஒருநாள் மற்றும் T20 அணியின் கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமனம்.
ஜோஸ் பட்லர் கேப்டன் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து அணி நிர்வாகம் அறிவிப்பு. இயக்குனர் அட்லி தெலுங்கு திரையுலக நடிகர் அல்லு அர்ஜுனின் கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படம். அல்லு அர்ஜுனின் பிறந்த நாளை ஒட்டி இன்று காலை 11 மணிக்கு அறிவிப்பு வெளியாகிறது. மிஷன் இம்பாசிபிள் படத்தின் அடுத்த பாகத்தின் ட்ரெய்லர் வெளியானது. மே 23ஆம் தேதி படம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.